வெள்ளச்சாமி, நீ மணி அடிச்சு பகவான் காதலே விழுந்துருத்துறா. அடுத்த வாரமே நம்ம காயத்ரியை பொண்ணு பார்க்க வராளா? ஈஸ்வரா, மாப்பிள்ளை யாருன்னு கேக்குறியா? என் பழைய ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவன் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர். எனக்கு ரொம்ப நம்ம 2 பேருக்குமே சந்தோஷம் தானடா. வா மாமி. மாமி என்னாச்சுன்னு தெரியலையே. மாமி தண்ணி எடு. மாமி 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 எந்திரிங்க மாமி. மாமி ஒண்ணுல குடிக்க தண்ணி எடு. மாமி சுப்பிரமணியம், மாப்பிள்ள போலீஸ். என்ன மாமி சொல்றீங்க? ஏய், நீ யாரு? மாமி 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 தண்ணி குடிங்க மாமி. அம்மா அம்மா மாமி மாமி சாவித்ரி, 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 என்னடா என்ன இதெல்லாம்? என்ன நடந்துச்சுங்க? எங்க செத்து சொல்லுங்க. அம்மா பாருமா, என்கிட்ட பேசுமா. அம்மா ஏந்திரம்மா, கண்ணு பாருமா. நான் இப்ப சொன்னேன், அப்படியேதான் ஆயிடுதா? எனக்கு முன்னாடி எழுந்துடுவா. நான் தூங்கின அப்புறம் தான் அவ தூங்குவா. இன்னைக்கு மட்டும் எப்படா எனக்கு முன்னாடி தூங்கிட்டான்? எந்த நேரமும் எனக்காக உழைச்சாலே தவிர ஒரு நாளாவது எனக்கு தலைவலி காய்ச்சல் சொன்னதே கிடையாது. இவளுக்கு ஒண்ணுமே வராது. நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டேன். எப்படி மோசம் பண்ணிட்டேன் அம்மா, மோசம் பண்ணிட்டேன். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே. என்னன்னா நீங்க கூப்பிட்ட உடனே மந்திரத்தை மறந்துட்டேன். எங்க விட்டேன் சொல்லுங்க. गिरिवर विंध्य सिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते. ஐயா, உலகத்துல பிறக்கிற எல்லாருமே ஒரு நாளைக்கு போகத்தான் போறாங்க. நம்ம விட்டு போன மாமியை நினைச்சிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருப்பீங்க? நாளைக்கு நானும் போயிட்டேன். அப்படி சொல்ல இல்லைங்கய்யா, பிறக்கிற மனுஷன்ல யாராவது ஒருத்தருக்கு சாவையில் இருந்தா அவன் போனவங்களை நினைச்சு பட்டினி இருக்கலாம். நீங்களும் நானும் அப்படி இருக்க முடியாது. இது வரைக்கும் நீங்க மாமிக்கு நல்ல புருஷனா இருந்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி ஒரு அப்பாவுக்கான கடமையை நீங்க சரியா செய்ய வேண்டாமா? காயத்ரி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னா உங்க உடம்ப நீங்க பாத்துக்க வேண்டாமா? சாப்பிடுவாங்க. ஐயா ஐயா, ஆச்சமணியம் பண்ணல. சாவித்ரி, ரசம். இல்லச்சாமி, உனக்கு இது தெரியுமா? சாவித்திரிக்கு இப்படி திடீர்னு ஆயிட்டதுனால சம்பந்தி வீட்டுக்காரங்க கல்யாணத்தை 3 மாசம் தள்ளி போட்டுருக்காங்கடா. அட விடுங்கய்யா, இந்த சம்பந்தம் இல்லைன்னா இதை விட பிரமாதமான சம்பந்தம். பொண்ணை பெற்றவங்க தானே மாப்பிள்ளைக்காக கவலைப்படணும். நீங்க பொக்கிஷத்துல பெத்து வச்சிருக்கீங்க. மாப்பிள்ளை நான் நீ போட்டி போட்டு வரமாட்டான். என்னடா வளர?
நான் பேசி வச்ச சம்பத்தை மாத்துறதா? அப்புறம் எனக்கு எதுல மரியாதை? இப்படி ஒரு சம்பவம் நடந்தும் என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா தெரியுமா? உங்க வீட்டு தோஷம் எல்லாம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னானே, அவன் எவ்வளவு பெரிய மனுஷன்டா. அவரை விட பெரிய மனுஷன் ஒருத்தர் மேல இருக்காரு. அவர் நீங்க நினைச்சதை விட பிரமாதமா உங்க பொண்ணு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. ஒன்னும் ஃபீல் பண்ணாம வாங்க வாங்க. சாவித்திரி, நான் மாப்பிள, நம்ம ஊர்ல திருவிழா வருது, அவசியமா 2 பேரும் வந்துடணும். இருங்க, ஒத்த பிராமணன் எதிர்த்தாப்புல வர்றான். அவன் போனதுக்கு அப்புறம் போலாம். சகுனம் சரியில்லை. இத கொஞ்சம் பிடிங்க. இல்ல, நான் போய் மொய் எழுதிட்டு வந்துடுறேன். பிடிங்க. என்னடா சொன்னேன்? எங்க ஐயாவை பார்த்து என்னடா சொன்னேன்? அவர் எதிரில் வந்தா உன் பொண்ணுக்கு என்ன ஆகும்? கை கால் போயிடுமா? இப்ப நான் எதிரில் வந்ததுனாலதான் உன் கை கால் போகுது. விடுங்கய்யா. இவன் என்ன பண்ண தெரியுமா? அவன் என்னடா பண்ணுவான்? ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது என்ன மாதிரி ஆள் குறுக்க வருது நல்லது இல்லைங்கிறான். கரெக்டானே? அவங்க சகுனத்துக்கு நம்ம குறுக்க நிக்கலாமா? நம்ம ஒதுங்கி போயிட்டு இருந்தா நியாயம், தர்மம். சும்மா இருங்கய்யா. என்ன பெரிய தர்மம்? அன்னைக்கு இந்த நாய் அவன் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசி வந்த அன்னைக்கு எதிர வந்தவங்களை பார்த்து என்ன சொன்னா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு காசு வாங்கல. அன்னைக்கு நீங்க பெரிய தெய்வம், இன்னைக்கு கெட்ட சகுனம் ஆயிட்டீங்களா? டேய், இங்க பாருடா. அந்த தெய்வம் மட்டும் என் வாழ்க்கையில வரலனா நானே இல்லடா, இந்த வெள்ளச்சாமி இல்லடா. அவர் ஐயர் தாண்டா, ஆனா ஜாதி வித்தியாசம் பார்க்காதவர். அவரையா கேவலமா பேசுனேன்? ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயா, நான் புகுந்த வீட்டுக்கு போறேன். நீங்க போங்க, எதிர்க்க வாங்க, அப்பதான் நான் போவேன். வேண்டாமா? ஐயா, கோயில்ல இருக்கிற சாமியை கும்பிடுறோம், அதே சாமி தெருவுக்கு வந்தாலும் கும்பிடுறோம். அதை எங்க அப்பா சரியா புரிஞ்சுக்கல. ஆனா இப்ப இந்த சாமி ஏன் எதிர்க்க வந்தாதான் நான் போவேன். மாப்பிள, சரியா 10 மாசத்துல ரெட்டை புள்ள பெத்த எடுத்துட்டு வாங்க. ஒரு பிள்ளைக்கு ஐயரோட பேரை வைங்க, இன்னொரு பிள்ளைக்கு என் பேரை வச்சிருங்க. வெள்ளச்சாமி, இதான் நல்ல டைம். அப்பா வராரு, நீ விஷயத்தை ஆரம்பிச்சிரு. ஒரே ஐயோ, இங்கே வந்துட்டியா? அங்கேயும் ஜன்னல்ல இருந்து உசு உசுன்னு காதை கடிச்சிட்டே இருக்க. உங்க அப்பா பாத்துருந்தானா உன் கல்யாண மாட்டல புயல் தான். இப்ப அமைதியா உட்கார்ந்து இருக்காரு, விஷயத்தை ஆரம்பி. ஃபேமிலி ஸ்டோரினா எங்க இருந்து வேணா ஆரம்பிக்கலாம். உனது லவ் ஸ்டோரி இல்லையா? அதுக்கு ஒரு மூடு பார்த்து ஆரம்பிக்கணும். இல்லாட்டி கிளைமேக்ஸ் மோசமாயிடும். முதல்ல டைட்டில் போடணும், அப்புறம் இன்ட்ரோ விடணும், அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் போகணும். அப்போ டைட்டில் போடு. முதல்ல மோர கலக்கி போட்டு அப்புறம் டைட்டில் போடுறேன். வெள்ளச்சாமி, 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 டைட்டில் மறந்துடாத. வெள்ளச்சாமி, என்னடி உள்ள ரசம் போடு. என்னடி ரசம் கட்ட சாம்பார் போட? நீ ஒண்ணு பண்ண வேண்டாம். வெடிக்கிற இதனாலதான் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்றது இல்ல. வெள்ளச்சாமி,
வெள்ளைச்சாமி ஐயா கொஞ்சம் ரச்ச விடுற. இது என்னடா இது? இது ரசமா? இல்ல இல்ல நான் தட்டை மாத்தி. ஐயா ஒண்ணு வேண்டாம். என்னமோ ஆயிட்டு இருக்கலாம். கடவுளே. என்னாச்சு இவளுக்கு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துட்டதே இல்லையா? எதுவா இருந்தாலும் இம்மனால தைரியமா பேசலாமே. எதுக்கா இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு சையலி பேசுறா? வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன். நீ மட்டுமா? நான் கூட தான் தப்பு பண்ணிட்டேன். நாம 2 பேருமே தப்பு பண்ணிட்டோம். எல்லாம் உன்னாலதான். என்ன என்னாலதான்? நான் தான் ரசத்துக்கு பதிலா சாம்பார் ஊத்துனேன், நீ ஏன் மோர் ஊத்துன? என் நினப்பெல்லாம் அப்பா மேலையா இருக்கு, எல்லாம் உன் மேலதான். நீயும் நானும் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ஒன்றா போயிருக்கூடாது, அதனாலதான் இவ்வளோ குழப்பமும். நம்ம குழப்பத்தால அப்பாவே அதை தெரிஞ்சுக்காம இருந்தா சரி. நமக்குள்ள இப்படி ஒரு ரகசியத்தை வச்சுக்கிட்டு அப்பாவை ஏமாத்திட்டுக்குமேனு மனசுக்கு சங்கடமா இருக்கு. அதுக்காக தானே அப்பா கிட்ட சொல்றேன். அதெல்லாம் நான் நேரம் பார்த்து சொல்றேன், நீ போய் படுத்து தூங்கு, காலைல பேசிக்கலாம். இந்த ஆத்துல என்னடி நடக்கிறது? எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அவன்கிட்ட போய் கேட்பேன். இப்ப அவன் மேலே சந்தேகம் வந்த பிறகு நான் யார்கிட்ட போய் கேட்கறது? ஒருவேளை அவங்களுக்குள்ள உண்மையிலேயே ஒண்ணும் இல்லாம இருந்து என் பார்வைக்குத்தான் ஒரு இப்படி தப்பா தெரியுதா? போரும் சட்டையை தேய்ச்சி கறி ஆக்கிடாத. நீரே எங்க அப்பா கிட்ட தைரியமா போய் என் காதல் கதையை முடிச்சு வச்சிரு. ஆரம்பிச்சா முடிச்சிருவேன், ஆனா ஆரம்பிக்க தான் பயமா இருக்கு. வெள்ளச்சாமி, இதுவே நீ ஒரு சிக்கல்ல மாட்டிருந்தேன்னா நான் நேரே எங்க அப்பா கிட்ட போய் உன்னை பத்தி சொல்லி 2ல 1 முடிவு பண்ணி வச்சிருப்பேன். உன் கதைக்கு 2 முடிவே கிடையாது, ஒரே முடிவு தான். அப்ப முடிச்சிடேன். வெள்ளச்சாமி, முடிக்கிறேன், ட்ரை பண்றேன். நானும் காயத்ரியும் இந்த பாருங்க இந்த மாதிரி. ஐயோ, அங்க வச்சுறாங்க. இது வந்து அங்க வச்சுறாங்கடா. அங்க நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் வந்து இல்ல காயத்ரி வந்து காயத்ரி என்ன சொல்ல வரான்? காயத்ரி இங்க, அப்பா போயாச்சு. நான் என்ன பண்ணுவேன்? போய் செருப்பத்தோட. ஐயோ, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், போட. சொதப்பிட்டியா? காதலிக்காமையே இப்படி குழப்பிரியே. நீ யாரையாவது காதலிச்சிருந்தா என்ன குழம்பிருப்ப? அம்மா தாயே, உங்க காதல் வியாதியே நமக்கு வேண்டாமா? சைடு எஃபெக்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. உங்க பொண்ணை நம்ம மட்டும் ஒப்படைச்சிட்டீங்களே, இனிமே பாருங்க கெட்டி மலை வரையும் கொண்டு போயிடுறேன். கடைசி நேரத்தில் தெரிஞ்சுட்டு அப்பா என்ன பண்ணாரு, அந்த பொண்ணோட மனசு நோவக்கூடாதுங்கிறதுக்காக பிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாப்பிளைய மாத்திட்டு அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாப்பிளைய உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. கொடுத்து வச்ச ஜென்மம். என்ன இந்த நேரத்துல? ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துட்டா அப்பா அம்மா பசி தூக்கம் ராத்திரி பகல் எதுவுமே தெரியாது. அது சரி, அப்பா தூங்குறான்னு பாத்துட்டு வந்தியா? அப்பா கொரட்டை விட்டு தூங்குறாரு, கவலைப்படாத. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு 2 மாசம் ஆச்சு, இன்னும் நீ அப்பா கிட்ட சொல்லாம இருந்தா எப்படி?
இதெல்லாம் காதலிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப அவசரப்பட்டா என்ன அர்த்தம்? நீ அப்பா கிட்ட சொல்லுவேன், நான் ஒண்ணு நம்பினேன். நீ இப்படி பயந்து சாவன் தெரிஞ்சிருந்தா நானே சொல்லியிருப்பேன். இது என்ன சன் நியூஸா? 7 மணிக்கு தலைப்பு செய்திகளை மட்டும் சொல்லிட்டு 8 மணி விளாவரியா சொல்றதுக்கு இது டாக்டர் நியூஸ் பிளஸ் காதல் விவகாரம். உங்க ஃபாதருக்கு எதையும் தாங்கும் இதயம் இருந்தாதான் இதை நம்ம தைரியமாவே சொல்ல முடியும். இது ஆக்சிடென்டா தெரிஞ்சிட்டாருன்னா உங்க அப்பா ஹார்ட்டுக்கே ப்ராப்ளம் ஆயிப்படும். அதனால இந்த இன்சிடென்ட்டை நம்ம மெதுவா தான் சொல்லணும். மெதுவா சொல்றதுக்குள்ள அவரே நீ தெரிஞ்சு நானும் சொல்லாம அவருக்கு எப்படி தெரிய போகுது? அப்படின்னா நானே போய் சொல்லிடவா? இல்ல வேண்டாம், நானே சொல்றேன். எப்போ? டுமாரோ. தேவையில்லை, நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. நீங்க எதை சொல்லாம மறைக்கிறீங்க அது எனக்கு நல்லா தெரியும். 2-3 நாளா உங்க போக்க பார்த்து இந்த மாதிரி ஏது இருக்காது நினைச்சேனே, அதான் நான் பண்ண தப்பு. ஐயா துரோகி, எனக்கே துரோகம் பண்ணு. உனக்கு எப்படி வாசம் வருது? ஆ? போடா உள்ள. ஏண்டா அவன் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொன்னா அடுத்த நிமிஷம் நீ என்ன பண்ணிருக்கணும்? அது தப்புன்னு அவளுக்கு புத்தி சொல்லியிருக்கணும், இல்ல எனக்கு வந்து சொல்லியிருக்கணும். எல்லாத்தையும் மறைச்சு வச்சு இந்த அளவு கொடுத்துருக்க. உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன், என் பக்கத்துல என்ன மாதிரி இடம் கொடுத்தேன், அதுக்கு இதான் பரிகாரமா? துரோகி, உங்க வீட்டுக்கு 2 ஐயோ, அப்பா அடி. தப்பெல்லாம் என் மேலதான். ஐயா உங்களுக்கு என்ன அடிக்கணும் அவ்வளவுதானே? விடுங்க, நான் அடிச்சுக்கிறேன். என்ன அடிக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் பொண்ணு நீ காதலிச்ச போறோம், வேற என்னடா கேடு வரணும் எனக்கு? என்ன சொன்னீங்க? வெள்ளச்சாமிக்கு என் மேல காதலா? அவளை சந்தேகப்பட்டீங்களா? எனக்கு காதல் வந்தது உண்மைதான், ஆனா வெள்ளச்சாமியோட இல்ல, காலேஜ்ல என் கூட படிச்ச வசந்தோட. உங்ககிட்ட சொல்ல தைரியம் இல்லாமதான்ப்பா நான் வெள்ளச்சாமி கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். இங்க என் காதல் விஷயத்த உங்ககிட்ட சொல்லி அந்த அதிர்ச்சியில உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துருமோன்னு பயந்துதான்ப்பா நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். ஆனா நீங்க, நான் கூட உங்களுக்கு துரோகம் செய்ய நினைக்கலாம்ப்பா, ஆனா வெள்ளச்சாமி நினைக்க மாட்டேன். இதையும் 100 தடவை யோசிச்சு தீர விசாரிச்சு தீர்ப்பு சொல்ற நீங்களும் எப்படி? ஐயா நாயா உண்மை நீங்களே சொல்லுங்க. ஐயா 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 ஆமா, நீங்களும் ஒரு மனுஷன் தானே, உங்க தீர்ப்பு ஏன் தப்பாக கூடாது? ஏய், நான் எதையுமே 100 தடவை யோசிச்சு தான் செய்வேன். என் தீர்ப்பு என்னைக்கும் தப்பாது. என்னைக்குன்னா என்னைக்குமே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள், ஒரு சண்டே லீவு தானே அன்னைக்கு, அந்த மாதிரி ஒரு நாள் நீங்க தப்பான தீர்ப்பை சொல்லிட்டு என் முன்னாடி வந்து நிக்க தான் போறீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடி நிக்கவே மாட்டேன்டா. ஐயா, ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க போறேன், அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். இதை உங்க காலை நினைச்சு கும்பிடுறேன். வெள்ளச்சாமி, நீங்க? நான் அப்பாவை பார்க்கணும்னு வந்திருக்கேன். நீ போப்பா, நீ போ. காயத்ரி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? அப்பா கிட்ட எங்க காதலை பத்தி இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்க அப்பாட்ட ஆர்கியூ பண்ணி நல்ல ஜட்ஜ்மெண்ட்டோட வரேன். சரி வாங்க. அப்பா, உங்களை பார்க்கறதுக்கு இவர் வந்திருக்காரு. நீங்க வணக்கம்மா. ஐயா வணக்கம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கேஸ் விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். கேஸ் விஷயமா நான் வக்கீல தானே பார்க்கணும், நேரா ஜட்ஜ் வீட்டுக்கே வந்துட்டீங்க. நான் சாமி கும்பிட்றவங்க, பூசாரியை கும்பிட்றது இல்லை. என்ன கேஸ்? சிவிலா இல்ல கிரிமினலா? பியூர் சென்டிமெண்டல். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கே, சொல்லு.
என் பேரு வெள்ளச்சாமிங்க. நான் ஜாதியில தாழ்ந்தவன், ஆனா வளர்ப்புல உயர்ந்தவன். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு ஐயர் வந்து ஒரு மகனை மாதிரி என்ன வளர்த்தாரு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவ பேரு காயத்ரி. அந்த காயத்ரி உங்களை மாதிரி ஒரு பெரிய ஜட்ஜோட பையனை காதலிச்சிட்டா. இதை வந்து அந்த ஜட்ஜு ஒத்துக்குவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் எப்படியா அந்த ஜட்ஜு கிட்ட போய் சம்மதம் வாங்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். காயத்ரியோட அப்பா இல்லையா? இருந்தாருங்க. இறந்துட்டாரா? ஆமாங்க. வேற உறவுக்காரங்க இல்லையா? என்ன தவிர வேற யாரும் இல்லைங்க. ஓ, அப்ப நீ போய் பேச வேண்டியதானே? என்ன உறவுன்னு நான் போய் பேசுறதுங்க? ஏன்னா காயத்ரிக்கும் அந்த ஜட்ஜு பையனுக்கும் இருந்த காதல் விவகாரத்தை ஐயர் காதல போறதுக்காக நாங்க 2 பேருமே தத்தளிச்சது அவருக்கு சந்தேகத்தை உண்டாக்கிடுச்சு. அவர் சந்தேகம் தப்புன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே காயத்ரி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடிட்டாரு. காயத்ரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் நானும் அதே வீட்டில் இருக்க வேண்டியதா இருக்கு. உறவு முறையே இல்லாத நாங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறத அந்த ஊர் ஜனங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா என் காயத்ரிக்கு அப்படியா கல்யாணம் ஆகணுங்க. இந்த பிரச்சனை நீங்க தாங்க எப்படியா தீர்த்து வைக்கணும். பழத்தட்டோட போய் அந்த ஜட்ஜை பார்க்க வேண்டியதானே? எலுமிச்சம்பழத்தோட இந்த ஜட்ஜை பார்க்க வந்திருக்க? இல்லைங்க, நீங்க ரொம்ப நல்லவரு, நேர்மையானவர், உத்தமர் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. சாமிக்கு சமமா மதிச்சுதாங்க உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க தான் எனக்கு எப்படியா ஹெல்ப் பண்ணணும். இந்த பாருப்பா, எனக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும். உன் முகத்தை பார்த்தே உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ நல்லவன், யதார்த்தவாதி, உள்ளத உள்ளபடி சொல்ற. அந்த ஜட்ஜு நல்லவனா இருந்தா, யோகியமானவனா இருந்தா, அடுத்தவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருந்தா, புத்திசாலியா இருந்தா, நாளைக்கே உன் காயத்ரியை பொண்ணு பார்க்க வருவான். அப்ப நீங்க எப்பங்க என் காயத்ரியை பொண்ணு பார்க்க வரீங்க? யோ, நீ புத்திசாலி. என்னோட கேஸுக்கு எங்கிட்டயே ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டியா? நான் நாளைக்கே காயத்ரியை பொண்ணு பார்க்க வரேன். நீர் கெட்ட நேரம் அப்பா. வெள்ளச்சாமி நம்ம வீட்டுள்ளார வந்துட்டா. நீ ஏன் வீட்டுக்குள்ள வந்த? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ என்ன என்கிட்ட தனியா பேச வேண்டியது இருக்கு? எனக்கும் காயத்ரிக்கும் உள்ள உறவை உங்ககிட்ட சொல்லணும். அதை இப்படி கூடத்துல வச்சு சொல்றது வெக்கமா இருக்கு. அதுதான். வா அபிஷ்டு, இங்கே இருறா. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, பர்சனல். கதவை மூடிடுவோம், அப்பதான் சத்தம் வெளியே கேட்க. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் காயத்ரிக்கு எந்த தப்பான உறவும் இல்லைங்க. இதை சொல்லத்தான் இங்க கூட்டு வந்தியா? இதை கீழே சொல்லியிருக்கலாம்ல. இந்த படி ஏறி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? உனக்காக ஏறி ஏறி முட்டி வலிக்குதுப்பா. நீங்க ஐயர் மேல இருக்க கோவத்தை தான் காயத்ரி மேல காட்டுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்க. இப்படி பழி வாங்குறதுக்கு பதிலா பரிகாரம் சொன்னீங்கன்னா நான் எதுவா இருந்தாலும் செஞ்சுட்டு போயிடுவேங்க. பரிகாரம் நீ என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் திங்க் பண்ணி சொல்றேன். நிச்சயமா உங்க மனசு திருப்தி அடைகிற அளவுக்கு செய்வேங்க. என்னன்னு சொன்னா தானே சும்மா சொல்லிட்டே இருக்கிய? நான் கொடுக்குற பரிகாரத்தை வாங்கிட்டு நீங்க எப்படியா அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்க. கொடுத்தா தானப்பா நான் சொல்ல முடியும். கொடுத்துட்டுங்களா? குடு. உலகம் எப்பவுமே சுத்திட்டு தாண்டா இருக்கும். நீ தான் புதுசா சுத்துற. ஐயோ, காப்பாத்துக்க. ஒரு கொலை செஞ்சாலும் அதே தண்டனை தான், 9 கொலை செஞ்சாலும் அதே தண்டனை தான். இப்போ நான் என்ன செய்யணும்? நாளைக்கு நீ என் கூட ஜட்ஜி வீட்டுக்கு வர. அவரு இதே மாதிரிதான் செய்வாரா? அது அவருக்கு தான் தெரியும். அது கேட்டு சொல்லக்கூடாது. காயத்ரியோட கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் தூக்கு மேல கூட தயங்க மாட்டேன். அனாவசியமா அவ கல்யாண பரிசா உன் உயிரை கொடுத்துறாத. உனக்கும் காயத்ரிக்கு எந்த தொடர்பு? இங்க சொல்லாத, அங்க வந்து சொல்லு. சரிந்தா. மாடு மாதிரி ஆகிட்டியப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா வச்சு பால் கறந்துருவா போல் இருக்கு. ஜட்ஜ் ஐயா, என்ன மெனஞ்சிட்டீங்க? இவரு ஜட்ஜ் இல்ல, மாத்திட்டாங்களா? ஜட்ஜ் ஐயா, அடிச்ச அடியில ஜட்ஜி யாரு, குமார் யாரு எல்லாம் சொல்றதுக்குள்ள போயிட்டாரு. வெள்ளசாமி, வெள்ளச்சாமிக்கும் காயத்ரிக்கு இருக்க உறவு நேர்மையானது, நியாயமானது, உண்மையானது. இது சத்தியம். நேத்தி வரைக்கும் உங்க உறவை சந்தேகப்பட்ட நீங்க இன்னைக்கு எப்படி தூய்மையானதுன்னு சொல்றீங்க? நேற்று ராத்திரி என் கனவுல சாம்பசிவர் வந்து, டேய், வெள்ளச்சாமிக்கும் காயத்ரிக்கு இருக்க உறவு தெய்வீகமானதுன்னு சொன்னாரு. உடனே வெள்ளச்சாமியை தேடி கண்டுபிடிச்சு என் சொந்த செலவுல முதல்ல பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கி கூட்டு வந்திருக்கேன். ஐயா, பேஷா உங்க பையனுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணத்தை நடத்தி வைங்கோ. நான் சொன்னதை நீ செஞ்சுட்ட. உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன்.